வெல்கம் டு மெஷின் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம். இவங்க நம்மக்கிட்ட 4 கேவிட்டி ஃப்ளை ஆஸ் பிக் மிஷின் ஆட்டோமேட்டிக் வித் பெல்ட் கன்வேயர் மாடல் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஃபிட்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஃபிட் பண்ணி முடித்தோடனே நம்ம கல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மிஷினை ரன் பண்ணியாச்சு. பேன் மிக்சரில் வந்து கல்லடிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஸு, க்ரஷர் பவுட்ரு, க்ரஷர் வேஸ்ட்டு, சிமெண்ட்டு, இந்த 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ளை ஆஸ் பிக் தயாரிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர் மிக்ஸ் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுக்கு பேன் மிக்சர்லேருந்து மிக்ஸ் ஆன உடனே இந்த கன்வேயர் வழியாக உங்களுக்கு டேரெக்டாக போய் அந்த ஆப்பர்லேயே கொட்டிடும். ஆப்பர்லேருந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபீடர் மூலயமா கல் ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரு ஸ்டோக்குக்கு பார்த்தீங்கன்னா 4 கல் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 4 ஸ்டோக்கு. ஸோ உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு 16 கல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு 4 to 5 மெம்பர்ஸ் இருந்தாலே போதும். உங்களால் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 7000 கல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த மிஷின் கூட நம்ம என்னென்ன பொருள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேவிட்டி ஃப்ளை ஆஸ் பிக் மிஷின், 400 கிலோ பேன் மிக்சர், ஒரு பவர் பேக், பேலட் ட்ராலி, கன்வேயர், இது எல்லாமே சேர்த்து நம்ம லோ காஸ்ட் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு கல்லுக்கு 10 டன் ப்ரெஷர் கிடைக்கும். ஒரு கல்லுக்கு 10 டன் ப்ரெஷர் கிடைக்கிறதுனால ஒரு கல் கூட உங்களுக்கு உடையாது. ஆட்டோ ஃபீடர், நம்ம மிஷினில் ஆட்டோ ஃபீடர் இருக்கிறதுனால மண் பார்த்திங்கன்னா டையில் வந்து ஈவனாக ஃபில் ஆகும். கல் அடித்து வரும்போது கல் வந்து அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பேன் மிக்சரை லோட் பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு 70லேருந்து 80 கல் வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.